வணக்கம். நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இதில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50லேருந்து 100லேருந்து 200லேருந்து 300லேருந்து 500 பேர் வரைக்கும் எப்படி சமைக்கிறது. இந்த கேட்டரிங் பிஸ்னஸ் பண்ணாலே நம்ம உண்மையிலேயே நல்லா இருக்கலாம். ஒவ்வொரு தொழிலையுமே லாபம் நஷ்டங்கள் இந்த மாதிரி வரும். ஆனால் நம்ம சமைக்கிற ஒரு தொழிலில் மட்டும்தான் லாபம் மட்டும்தான் வரும், நஷ்டம் வரவே வராது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கணும். இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 100 பேருக்கு நான்வெஜ் தான் சமைக்க போகிறோம். என்னெல்லாம் சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எறா பிரியாணி பண்ண போகிறோம். 100 பேருக்கு எறா பிரியாணி பண்ணுறதுனா எவ்வளோ பண்ணுறதுன்னு தெரியாதுன்னு கேட்பீங்க. இன்றைக்கி 100 பேருக்கு எறா பிரியாணி பண்ண போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம பூசணிக்காய் வச்சு, அதாவது நம்ம நாட்டு பூசணிக்காய் வச்சு வெறும் வறுவல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டு வைப்போம், இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். இன்றைக்கி அந்த பூசணிக்காய் வச்சு அல்வா பண்ண போகிறோம். இவ்வளோ தான் பண்ண போகிறோம். தயிர் பச்சடி எதில் பண்ண போகிறோன்னா, ஒன்று வெங்காயத்தில் பண்ணுவோம், அப்படி இல்லைனாக்கா சவுச்சவில் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் நானே வந்து அப்படி தான் பண்ணி காமிச்சிருக்கேன். இன்றைக்கி முள்ளங்கி வச்சு தயிர் பச்சடி பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். முள்ளங்கி வந்து நல்லா இவ்வளோ ஹெவியாக சாப்பிடும் போது அந்த முள்ளங்கியில் தயிர் பச்சடி பண்ணோம்னா நல்லா வந்து ஜீரண சக்தி கிடைக்கும். இதெல்லாம் தான் பண்ண போகிறோம். நீங்கள் இதே மாதிரி பண்ணி ஒரு பிஸ்னஸ் கூட பண்ணலாம். பிஸ்னஸ் ஐடியாவுக்காக தான் நான் இதில் வந்து இவ்வளோ பெரிய சமையலை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இதில் போடுறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எறா பார்த்திங்கன்னா நம்ம முன்னாலே வாங்கிட்டு வந்து, இது பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோ எறா. 8 கிலோ எறா ஆஞ்சி முடித்தோடனே மிஞ்சி போனால் நமக்கு ஒரு 5.5 கிலோ எறா தான் வந்தது. ஃபஸ்ட்டு இந்த எறாவை நம்ம வந்து இந்த எறா பிரியாணி பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி எறா பிரியாணி பண்ணுங்கள். கொஞ்சம் பெரிய பெரிய எறாவாக பார்த்து வாங்கிக்கங்க. அஞ்சரை கிலோ நம்ம எறா வந்திருக்கு. எறாலாம் வந்து ஆஞ்சி முடிச்சதுக்கப்புறம் தான் கனெக்ட் பண்ணணும். முழுசாக இருக்கும் போதே கனெக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த டேஸ்ட் கொடுக்காது. இப்போ பாருங்கள், இதில் ஒரு 10 லெமன் வந்து புழிஞ்சி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் போட்டுருவோம். நம்ம வெங்காயம் தக்காளி அரிசிக்கு எல்லாத்துக்கும் அப்புறமா நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த எறாக்கு மட்டும் நம்ம உப்பு போடலாம். ஒரு 6 ஸ்பூன் நான் உப்பு போட்டிருக்கேன். அங்கே இது வந்து வெறும் மிளகாத்தூள். இந்த கரண்டியில் 7 போட்டிருக்கேன். என்னம்மா கணக்கு அப்படின்னு கேட்காதீங்க. 200 கிராம் நான் வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து கடையில் வாங்கினாலும் சரி, இல்லை வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள்னாலும் ஓகே. நான் 200 கிராம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அது தவிர நம்ம வந்து இப்போது காஷ்மீர் மிளகாய் வந்து கொஞ்சம் கலருக்காக ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ தனியா பொடி பார்த்திங்கன்னா ஒரு 5 கரண்டி போட்டுக்கலாம். இதில் 5 கரண்டி போடும்போது உங்களுக்கு 150 கிராம் வந்துடும். கரெக்டாக ஒரு அளவாகவே நான் சொல்லித்தரேன். இந்த அளவு பிரகாரம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். சூப்பராக நீங்கள் சிம்பிளாக நீங்கள் வந்து கேட்ரிங் பண்ணலாம், இல்லை ஹோட்டல் வச்சு நடத்தலாம். இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கரம் மசாலா பொடி ஒரு 50 கிராம் அளவுக்கு போட போகிறோம். பாருங்கள், ஒரு 50 கிராம் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அரைச்சி வச்சுருக்கேன். நான் 400 கிராம் மட்டும் போடுறேன். இதில் பூண்டு வந்து நான் 1 கிலோ அரைச்சி வச்சுருக்கேன். பூண்டு வந்து நம்ம 1/2 கிலோ அளவுக்கு போட்டுக்கலாம். இஞ்சியை விட நம்ம பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா டேஸ்ட்டு கிடைக்கும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணலாம். அதுங்க ஒரு 25 கிராம் நம்ம வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம நல்லா பெரட்டி, தண்ணி இல்லாமல் இருக்கும், தண்ணி நல்லா இருத்துட்டு இந்த மாதிரி பெரட்டிக்கங்க. பெரட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிடலாம். இதுக்கு நம்ம 9 கிலோ அரிசி போட போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து எறா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீன் வந்து வறுக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி காஷ்மீர் மிளகாய் வந்து ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். இது வந்து கலருக்கு வேண்டி தான் நம்ம இந்த காஷ்மீர் மிளகாய் தூள் போடுறோம். ஒரு 50 கிராமு. அதுக்கப்புறம் நம்ம வெறும் மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து 150 கிராம் சேர்த்துருக்கேன். உப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் நான் அளந்துக்கிறேன். நீங்கள் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு போடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் இஞ்சி பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம். பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லெமன் சார்
இதில் ஊற்றிக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 25 கிராம் மஞ்சத்தூள், ஒரு 25 கிராம் நம்ம மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். இதை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். அப்புறம் பச்சரிசி மாவு வந்து ஒரு 5 கரண்டி சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து மீன் வறுக்கும் போது உடையாமல் இருக்கிறதுக்காக தான் சேர்க்குறோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து பிணைஞ்சிக்கலாம். மசாலா வந்து நல்லா பிரட்டியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா மீனோட பிரட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து உங்களுக்கு கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் யோசித்தேன். அதனால தான் அம்மா வீட்டு சமையலில் இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இது வந்து ஆனால் நான் ஆசிரமத்துக்கு தான் சமைக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸும் பண்ண தோணலை, எது பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா அளவோடு சொன்னோம் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே நீங்கள் கேட்ரிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 50 பேருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 10 பேர் 20 பேர் அப்படின்னு ஆரம்பிங்க. உங்களுக்கே வந்து அந்த பழக்க வழக்கங்கள் நல்லா வந்துடும், நல்லா சமைக்க வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கேட்ரிங் பிஸ்னஸை சூப்பராக தொடங்கலாம். அதுக்காக தான் நான் டக்குன்னு யோசித்தேன். தம்பிக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு வீடியோ போடலாமா வீட்டு சமையல் அப்படின்னு. உடனே சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் நான் சமைக்கிறது ஆசிரமத்துக்காக சமைக்கிறேன். பாருங்கள், ஒரு 80லேருந்து 90 சப்பாத்தி வேணும் நமக்கு. 3.5 கிலோ நான் வந்து 4 கிலோ வந்து கோதுமை மாவு வச்சுருக்கேன். 4 கிலோவுக்கு 1 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக போடணுன்னா 25 உருண்டை, ரொம்ப சின்னதாக போடணும் அப்படின்னா 30 உருண்டை கணக்கு. 1 கிலோவுக்கு 30 உருண்டை கணக்கு பண்ணிக்கணும். உப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்டத்தட்ட போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம சர்க்கரை வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சர்க்கரை எதுக்கு போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும், அதனால தான். பாருங்க, மாவு வந்து இந்த அளவுக்கு செஞ்சுட்டேன். இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், முதல்ல வந்து முள்ளங்கி வந்து பச்சடிக்கு ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு கரண்டி எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். இது வந்து நல்லா நம்ம தாளிச்சுட்டு பண்ணோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் தாளிக்கிறதுக்காக நான் கடுகு உளுந்து போடுறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப தேவை கிடையாது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ஒரு கேட்ரிங் மாதிரி ஆரம்பிங்க. பக்கத்தில் ஒரு 10 பேருக்கு சமைச்சு கொடுக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா ஒரு 20 பேர் 30 பேர் இப்படி ஏற்றிக்கிட்டே போகலாம். நீங்கள் வீட்டில் இருக்கிற நிறைய லேடிஸ்க்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ முள்ளங்கி இதில் போட்டுடலாம். பாருங்கள், முள்ளங்கி ரொம்ப வேகணும் அப்படின்ட்டு கிடையாது. இந்த மாதிரி அந்த தண்ணி கொஞ்சம் வத்தனா போதும். இந்த மாதிரி வதக்கிக்கிட்டோம் அப்படின்னாலே இது வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு அடுத்தது நம்ம பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா பூசணிக்காய். நான் வந்து இது 10 கிலோ வாங்கினேன். 10 கிலோவில் பார்த்தீங்கன்னா நம்ம விதை, அதுக்கப்புறம் அந்த தோல் எல்லாமே போச்சு அப்படின்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ போயிடுச்சு. இப்போ இதில் வந்து நமக்கு ஒரு 6 கிலோலேருந்து 7 கிலோ தான் இருக்கும். இது வந்து நல்லா வேக வச்சு ஒரு விசில் போட்டு குக்கரில் வச்சு ஒரு விசில் போட்டு எடுத்துருக்கேன். இதில் வேறு எதுவுமே இன்னும் நான் சேர்க்கல, வேக வச்சு எடுத்துருக்கேன். பாருங்கள், இது நல்லா வந்து நம்ம வேக வைக்கும் போதே தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. இதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சா போதும். 1.5 கிலோ சர்க்கரை வந்து இதில் போட்டுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து இனிப்பு வந்து இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி நல்லா வத்துனதும் இப்போ நம்ம இறக்கிடலாம். நெய் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. பாருங்கள், 100 கிராம் வந்து முந்திரி, ஏலக்காய் பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுடலாம். பாருங்கள், முந்திரி நல்லா சேர்ந்துடுச்சு. இப்போ வந்து கிர்னி விதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம்.
1.5 கிலோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். 100 கிராம் அளவு நெய் ஊற்றிக்கலாம். குழந்தைங்களுக்குன்றதுனால நான் வந்து கம்மியாக எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். 1.5 கிலோ. நம்ம பெரியவங்களுக்கு இல்லை ஃபங்க்ஷனுக்கு சமைக்கிறீங்க அப்படின்னா 2 2.5 கிலோ எண்ணெய் ஊற்றலாம். ஏன்னா 10 கிலோ அரிசி. நல்லா பட்டை, லவங்கம், ஏலக்காய், நட்சத்திர பட்டை எல்லாமே இதில் வச்சுருக்கேன். சோம்பு எல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 20 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து 2 கிலோ வெங்காயம். இப்போ வந்து அரிசிக்கு இந்த வெங்காயத்துக்கெல்லாம் உப்பு போட்டுடலாம். பாருங்க 2 கிலோ தக்காளி. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எறா போட்டு வதக்கிக்கலாம். கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 கட்டு நல்லா வந்து கழுவி தண்ணி வடித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கொத்தமல்லி வந்து 3 கட்டு. இப்போ நம்ம 1.5 கட்டு போட்டுக்கலாம். மேலே வந்து மீதி போட்டுக்கலாம். புதினா வந்து 5 கட்டு போட்டுருக்கேன். கொத்தமல்லி வந்து 1.5 கட்டு போட்டுருக்கேன். மசாலா போட்ட எறாவை இதில் போட்டுடலாம். பாருங்க, இதில் வந்து நான் 4.5 அரிசி போட்டிருக்கேன். மொத்தம் 6, 7, 8 தண்ணி ஊற்றுறேன். முள்ளங்கி வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ தயிர் போட்டு தயிர் பச்சடிக்கு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு உப்பு போட்டு தயிரும் ஊற்றிடலாம். கொத்தமல்லி போட்டாச்சு. இப்போ நம்ம உப்பும் போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். டேஸ்ட் பார்த்துட்டு மறுபடியும் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இதில் பருப்பும் பச்சை பட்டாணியும் வேக வச்சுருக்கேன். இது வந்து சப்பாத்திக்கு கிரேவி. ஒரு 100 கிராம் எண்ணெய் போட்டால் போதும். இது வந்து டால் மாதிரி இருக்கும். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க, ஜீரகம் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். உப்பு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது பாசிப்பருப்பு வந்து 1 கிலோ, பட்டாணி வந்து 1/2 கிலோ. தனித்தனியாக வேக வச்சு ஒன்றா சேர்த்து வச்சுருக்கேன். அதனால் பருப்பு எடுத்து பருப்பு வந்து தாளித்து ஊற்றியாச்சு. இதை இறக்கிடுவோம். இந்த கடாய் வச்சு மீன் பொரிச்சிக்கலாம். பாருங்க, எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச உடனே மீன் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, மீன் எல்லாத்தையும் போட்டு இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம்.